நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வங்கக்கடலில் உருவானது டிட்வா புயல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் ஜியாகிரஃபியில் யூனிட் 2 நேச்சுரல் கலாமிட்டிஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய இலங்கை பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வழிபெற்று டிட்வா புயலாக வியாழக்கிழமை உருவானது. ஸோ இந்த புயல் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரும்போது இப்போ இந்த வின்டர் சீசனில் அதிக அளவில் நார்த்தன் சைடில் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜனாக இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் வந்து குறைவாக இருக்கும்போது காற்றினுடைய அழுத்தம் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இதுவே சவுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஷன் ரீஜன் பே ஆஃப் பெங்கால் சைடில் வந்து நார்த்தில் இருக்கிறத விடையும் அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து எவாப்ரேஷன் அதிகமாக நடைபெறும் போது அங்கே வந்து லோ ப்ரெஷர், அதாவது காற்று வந்து எவாப்ரேஷன் ஆகும்போது அங்கே ஒரு வெற்றிடம் வந்து உருவாகும். ஸோ அதை நிரப்புவதற்காக நார்த்லேருந்து என்ன பண்ணுவோம்னா ஹை ப்ரெஷர் காற்று வந்து லோ ப்ரெஷரை பார்த்து வரும்போது அந்த காற்று வந்து சுழல தொடங்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. நெக்ஸ்ட் மண்டலமா, அப்புறம் புயலா, அதனுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதனுடைய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் அப்படின்னு பேர் வந்து வைப்பாங்க. ஸோ இதனுடைய அந்த ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எப்போவுமே அந்த புயல் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஏன்னா எர்த்து ரொட்டேட் ஆகுறதுனால ஒரு கோரியலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதனால தான் சவுத்தன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்வைஸ் ரொட்டேஷனில் தான் அந்த புயல் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றினுடைய வேகம் 31 to 61 km/h இருக்கும்போது இதை வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு பெயரிடுவாங்க. நெக்ஸ்ட் 62 88 km/h வரைக்கும் வரும்போது தான் இதை புயல் அப்படின்னு இதற்கு பெயரிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 89 km/h இருந்து 119 வரைக்கும் சிவியர் சைக்ளோன். நெக்ஸ்ட் 119 இருந்து 221 km/h வரைக்கும் very severe cyclone. So above 221 km/h, ஸோ இதை வந்து சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு பேரிடுவாங்க.